Taste the Daily. சென்னை எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருந்து கோட்டை நோக்கி பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்ற டாஸ்மாக் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த பணி நிரந்தரம் 2000 ரூபாய் ஊதிய உயர்வு உள்ளிட்டவை இதுவரை வழங்கப்படாமல் உள்ளது. இதனை வலியுறுத்தும் விதமாக டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்டோர் கோட்டை நோக்கி பேரணியாக சென்ற நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு துறை சார்பாக பணிபுரியும் எவரும் உரிமைக்காக போராடினால் அவர்களை கைது செய்து ஒடுக்குவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். பேர் 2003 வேலையில் இருந்தாங்க. இப்போ 24,000 பேர் தான் இருக்காங்க. 3 ஒரு பகுதி இறந்து போயிருக்காங்க, இந்த துறையில இல்லாமல் போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் கடைகள் பெருகி இருக்கு, வியாபாரம் பெருக்கு, 50,000 கோடி ரூபாய் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. இன்னைக்கு கோட்டையை நோக்கி போராட்டம்ன்றது அறிவிச்சிருந்தோம். தொழிலாளர்களை கைது செஞ்சு மண்டபத்தில் வச்சிருக்காங்க. எங்களுடைய போராட்டம் இந்த வேலை நிறுத்த நாளில் நடைபெறக்கூடிய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அதே நேரத்தில் இந்த இந்தியா முழுக்க நடைபெறக்கூடிய வேலை நிறுத்த போராட்டத்துக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோம். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை நலசங்க சார்பில் ஆதரவு தெரிவிச்சுக்கோம்.